தான் இருக்கு. அந்த ரூல்ஸை நாம மதிச்சாதான் நாம முதல்ல சேஃபா இருக்க முடியும். நாம விரும்புற இந்த ஆதர்ச கதாநாயகனை ஏதாவது ஒரு பதவி கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு தயவு செய்து ரூல்ஸை இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க. இனிமேலும் அவர் மீட்டிங் வந்தாருன்னா திரும்ப இதே மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணோம்னா அவர் எப்படி திரும்ப திரும்ப மீட்டிங் நடத்தும், இதே மாதிரி பிரச்சனை திரும்ப வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்கணும் தானே. அப்ப பொதுமக்களோட பங்கு என்ன இதுல? குழந்தைகள், சிறுவர்கள் அதுக்கு தனித்தனியா வேணா நம்ம அவர்கிட்ட சொல்லி சார் குழந்தைகளுக்காக ஒரு தடவை வாங்க, கர்ப்பிணி பெண்களுக்காக ஒரு தடவை வாங்க, பெண்களுக்காக ஒரு தடவை வாங்க அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பட் நீங்க எல்லா இடத்துக்கும் வந்து உங்களையே நீங்க ஆபத்துக்குள்ளாக்கிக்காதீங்க. அப்போ இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவோம்ல, இந்த பிக் பிக்சர்னு சொல்லுவோம். எது மிகவும் பெரிதிலும் பெரிய அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியமானது. இப்ப எலெக்ஷன் நடக்கும்போது பிரச்சாரம் நடக்கணும்னா நீங்க அனுமதிக்காமல், நீங்க ஒத்துழைக்காமல் நல்லபடியா பிரச்சாரம் நடக்காது. நீங்க உங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக அந்த பிரச்சாரத்தை கெடுத்துடக் கூடாது இல்லையா? அதனால பெண்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், 12 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைகள் தயவு செய்து இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல, எந்த அரசியல்வாதி இந்த மாதிரி மாநாடோ இல்ல இந்த மாதிரி ரோட் ஷோவோ நடத்தினா தயவு செய்து நீங்க அங்க போகாதீங்க.